வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான தேங்காய் போலி ரெசிபி பார்க்கலாம். லாஸ்ட் டைம் பருப்பு போலி செஞ்சுருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம். இந்த வாட்டி வந்து தேங்காய் போலி. ஸோ இதுக்கு வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிக்கை உப்பு, ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஊற போட்டுருங்க. இப்போ நம்ம கையில் எடுக்கும் போது ஒட்டக்கூடாது மாவு. இப்போது உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து நான் இன்றைக்கி 1 கப் தேங்காய்க்கு அதே கப்லேயே வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வெல்லத்தை போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் கொதிஞ்சு கரைஞ்சதும் இது கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதில் வெறும் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் மட்டும் பாசி பயிரை வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இது கூட ஏலக்காய் தூள் மட்டும் ஃபைனலாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு இதை நல்லா கலரிக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு கெட்டியானதும் அதை இறக்கிடலாம். இப்போது மாவை கையில் எடுத்துகிட்டு அது கூட வந்து நம்ம செஞ்ச ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி தட்டில் வந்து நெய் தடவிருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம போலிக்கு எப்படி தட்டுவோமோ அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது அகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு சிட்டிக்கை மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச போலியை வந்து அதில் போட்டு நல்லா வேக விடுங்க. 2 சைடும் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வரும், அது வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தேங்காய் போலி ரெசிபி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.